வெல்கம் பேக் மக்களே. ஒன்னோட ஸ்டிங் மெத்தட், ஸ்டிங் புல், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், அது இது நிறைய பார்த்துட்டோம். இப்போ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, சரிங்களா? ஏபிசிடி என்ன வேணாலும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த பப்ளிக் கேர் அப்படின்னு ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது. இந்த கேர் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வாங்க முடியும். சிங்கிள் லெட்டர் நாட் அ வேர்ட், சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சொல் பன்மொழின்ற மாதிரி வாங்கணும். இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பார்ப்போம், 0. ஏன் அப்படின்னா இந்த கேரில் இன்டிஜர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில தெலுங்கு இருக்கும், மலையாளம் இருக்கும், சைனீஸ் இருக்கும், ஜாப்பனீஸ் இருக்கும், ஃப்ரெஞ்சு இருக்கும், சரிங்களா? இந்த கேர் அப்படின்றதுல இந்த UTF-8 அப்படின்னு UTF-8 நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த UTF-8னா யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஐ திங்க் அந்த அப்ரிவேஷன் தப்புன்னு நினைக்கிறேன். யூனிவர்சல் கோடுன்னு சொல்லுவாங்க, யூனிக் கோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோடிங். ஏன்னா இங்கிலீஷில் கோட் பண்ணுறோம், இங்கிலீஷில் பண்ணோம், மலையாளத்தில் பண்ணோம்ங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோடிங் கொண்டு வந்தாங்க. அதான் UTF-8. அந்த UTF-8ல் என்னென்னா அந்த கேருன்றது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். இந்த கேரில் என்னென்னா ஆஸ்கி கோடுன்னு எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆஸ்கி கோடு தான் இதில் இருக்கும். அதாவது 0க்கு ஒரு மெமரி, 1க்கு ஒரு மெமரி. இந்த ஸ்கூல் காலேஜில் நம்ம உயிர் எடுக்கிற மாதிரி பைட்டில் பண்ணிப்பாங்க. 01னா 2, 00னா 0, 01னா அந்த மாதிரி நிறைய இஷ்யூ பார்த்துருப்பீங்களா? அதுதான் இந்த ஆஸ்கி கோட், சரிங்களா? இந்த ஆஸ்கி கோடில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். டிஃபால்ட்டாக இதோட இது 0. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேருன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த கேருக்குள்ளே கேரக்டர் சிங்கிள் இதில் கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸில். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்போம், சரிங்களா? இப்போ நான் சீன் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் டீன் கொடுத்தேன்னா இங்கே எரர் வரும். ஏன் அப்படின்னா கேர்னா ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போது நான் இந்த சியை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, வழக்கம் போல் போகிறோம், ஆப்ஜெக்டை கால் பண்ணணும், ஆப்ஜெக்டை கூப்பிட்றோம். ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு என்ன வேணும்னா, என்னடா இந்த ஆப்ஜெக்டை வச்சு எல்லா மெத்தடையும் கூப்பிட்றியே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இப்போது ரோல் நம்பர் 1 ஒரு வேலை மட்டும் பண்ண மாட்டான், ஒரு பேப்பர் மட்டும் படிக்க மாட்டாங்க, கரெக்டாக? தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் மெத்தட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ஆப்ஜெக்டுக்குரிய எல்லா மெத்தட்ஸும் நம்ம கவர் பண்ணணும், சரிங்களா? நிறைய குழப்பறான்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் உளறுபடி, அந்த உளறுபடியில் குளறுபடி பண்ணாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். சி பிரிண்ட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? கேரக்டர் மெத்தடில் சின்னு தான் கொடுத்துருக்கேன், உள்ள சி கொடுத்தேன். என்னடா இல்லை நீ அந்த சி கொடுத்துருக்கேன்னு கேட்பீங்க. இப்போ ஏன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். முன்னாடி சி இருந்துச்சு, இப்போ ஏவா மாறி இருக்கு. ஓகே, இது கேர் மெத்தட். ஓகேங்களா? தேங்க்யூ.